அனைவருக்கும் வணக்கம். 5 கிரகநிலைகள் ஒரே இடத்தில், குறிப்பாக சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் வலம் வருகின்றன. சனியின் வீட்டில் வலம் வரக்கூடிய 5 கிரகநிலைகளின் அமைப்பால் அதிர்ஷ்டம் கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாத நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைய போகிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே 5 கிரகநிலைகள் இந்த வேளையில் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் என 5 கிரகநிலைகள் வலம் வருகின்றன. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக அடுத்தடுத்த மாற்றத்தை சந்தித்தாலும் 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து வளம்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் தகர்த்தெறியப்பட்டு அற்புதமான வாய்ப்புகளை நிச்சயம் நிறைவாக அனைவருமே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மேசராசி, ரிஷபராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி மற்றும் மீனராசி இந்த ராசிக்காரர்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து வலம் வருவதால் நிறைவாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 5 கிரகங்கள் மிக வலுவாக ஒன்றிணைந்திருக்கும் இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்ய போகிறது. ஏனென்றால் இந்த 5 கிரகமும் அடுத்தடுத்து பல மாறுதலை சந்திக்க இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சந்திரன் உடனடியாகவே மாறுதலை சந்திக்கிறார். அதற்கு பிறகு மற்ற கிரகநிலைகள் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு, கும்ப ராசிக்கு மாறுகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது. அது மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. யார் நினைத்தாலும் உறுதியாகவே தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் சனியின் ஆட்சி வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய இந்த 5 கிரகநிலைகளும் அப்படிப்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுப்பாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி எளிதில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதே போன்று வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது. மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி பல சங்கடங்களை உங்களது வாழ்வில் இருந்து விலக்கி சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் நேரமாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் இங்கு வலுவாக வெற்றிருக்கிறார். முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் ஒன்றிணைந்து சனியின் ஆட்சி வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை முக்கூட்டு கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் ஏற்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது அமாவாசை முடிந்ததற்கு பிறகு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சந்திரனும் அங்கு இணைந்திருக்கிறார். சந்திரன் மிக விரைவில் துரிதமாக அந்த இடத்தை விட்டு மாறுகிறாருங்க. சனியின் ஆட்சி வீடான மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்குள் நுழைய போகிறார். அதை தொடர்ந்து மீனம், மேசம் என பல இடங்களில் வலம் வர போகிறார். இருந்தாலும் 5 கிரகங்களில் ஒன்றாக சந்திரனும் இணைந்திருப்பது சனியின் ஆட்சி வீட்டை வலுப்படுத்துவது பல அதிரடியான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 4 கிரகநிலைகளை தவிர 5வதாக மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய்
உச்சபலம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் அங்கு உச்சபலம் பெற்றிருப்பதால் 5 கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய வேளையில் அவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று வலம் வரும் வேலை என்பது பல சிரமங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்றுத்தரும் ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த வேலை என்பது உறுதியாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாயால் அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிச்சயமாக உண்டு. கடன் சுமை குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல மங்களகரமான காரியங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும். சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் பொன்னான தருணமாகவும் அற்புதமான நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபலம் பெற்றிருக்கும் செவ்வாயுடன் இணைந்திருக்கும் கிரகநிலைகளும் பலம் பொருந்திய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் இந்த 5 கிரகநிலைகளும் ஒன்றிணைந்து அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இதே அமைப்பில் குரு பகவான் மிக வலுவாக மிதுன ராசியில் வலம் வருகிறாருங்க. மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் குரு பகவான். எனவே குருவின் அமைப்பு துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு பல நல்ல வாய்ப்புகளை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறது. சனி பகவான் மீன ராசியில் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். திருக்கணிதத்தின்படி வாக்கியத்தின்படியும் முழுமையாக மிக விரைவில் அமர போகிறார். எனவே சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் வலம் வருவதால் பல நல்ல மாற்றங்கள் உண்டு. நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து விரைவாக முன்னேற்றத்திற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கும் இந்த வேளையில் அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் 12 ராசியில் 5 கிரகநிலைகள் அஷ்டமத்தில் அமரும் ராசியாக மிதுன ராசி பார்க்கப்படுகிறது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. 5 கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருந்தாலும் ராசியின் அதிபதி அங்கு இருக்கிறார். உச்சபலம் பெற்று செவ்வாய் இருக்கிறார். எனவே விளைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைத்தாலும் கூட கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் உச்சபலம் பெற்று செவ்வாய் மகர ராசிக்காரர்களுக்கு வலம் வந்தாலும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஜென்மத்தில் இருக்கும் போது சற்று கவனம் நிச்சயம் தேவை. எனவே மகர ராசிக்காரர்களும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணியையும் மேற்கொள்ளக்கூடாது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்வது பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு நினைக்கக்கூடிய சுபகாரியங்கள் நிச்சயமாக இந்த வேளையில் கைகூடுகிறது. எதிர்பார்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பூர்த்தியாகும். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 5 கிரகநிலைகள் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சி நிச்சயம் உண்டு. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை 5 கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் இனிமையான செய்தி உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகம் நிறைந்த வாய்ப்புகளும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு பொற்காலமாக இந்த நேரம் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கன்னி ராசிக்காரர்களுக்கு சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்கும். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு விலகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக அமைய போகிறது. தன வரவு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக உண்டு.
மீனராசிக்காரர்களுக்கு அமோகமான நிகர லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் உபரி வருமானம் அதிகரிக்கும் தருணமாக அமைகிறது. இப்படி 5 கிரகநிலைகள் ஒரே இடத்தில் வலம் வருவதால் பல மாற்றம் கிடைக்க போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தடையில்லாமல் உங்களை தேடி உறுதியாகவே வரும்.